சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். நீ அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 6 முதல் சில வசனங்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் அரிக்கட்டுகள் ஒரு நாள் நிமிர்ந்து நிற்கும். சகோதரர்கள் எவ்வளவாய் யோசேப்பை பகைத்த போதிலும், அவருக்கு விரோதமாக செயல்பட்ட போதிலும், அவருடைய உயர்வை எவராலும் தடுக்க முடியவில்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவருடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும்படியாய், அவருடைய தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய், அவர் உயரத்தில் உட்காரும்படியாய், சிங்காசனத்தில் போய் அமர வைக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக, உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாக உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக பல சதி திட்டங்களை தீட்டலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உங்களுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும். ஒரு நாள் வரும், உங்கள் தலையை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்வார். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி ஒரு நாள் கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, அந்த நாளுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் போது, கர்த்தர் யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியாக உயர்த்தினது போல ஒரு நாள் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.